அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 5 வடிவியல் பாடப்பகுதியில் பயிற்சி 5.5 ரோமன் லெட்டர் 3 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் செவ்வகங்களை வரைந்து அதன் பரப்பளவுகளை காண்க. இதிலே 2 கணக்குகள் இருக்குது. அதில் முதல் கணக்கு ஹேண்ட் HA சமம் 7 சென்டிமீட்டர் மற்றும் AN சமம் 4 சென்டிமீட்டர். ஒரு செவ்வகம் வரையணும் அப்படின்னா 2 அளவுகள் தேவை. குறைந்தபட்சம் 2 அளவுகள் இருந்தால் போதும் ஒரு செவ்வகத்தை வரைஞ்சிட முடியும். நமக்கு 2 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அளவுகளை பயன்படுத்தி செவ்வகத்தை வரையணும். செவ்வகத்தை வரையணும் அப்படின்னா அதனுடைய வடிவமும் செவ்வகத்தின் பண்புகளும் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு செவ்வகத்தில் எதிரெதிர் பக்க அளவுகள் சமமாக இருக்கும். அதனுடைய உட்கோணங்கள் ஒவ்வொன்றும் செங்கோணங்களாக இருக்கும். ஜாமெட்ரி கணக்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப் தான். கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகளை எடுத்து எழுதணும். அந்த அளவுகளை கொண்டு உதவிப்படத்தை வரையணும். உதவிப்படத்தை மையமாக கொண்டு உண்மை படத்தை வரையணும். எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான வரைமுறை எழுதணும். கடைசியாக பரப்பளவை கண்டுபிடிச்சிடணும். கொடுக்கப்பட்ட தரவுகள் ஹேண்ட் அப்படிங்கிற செவ்வகம் வரையணும். HA சமம் 7 சென்டிமீட்டர், AN சமம் 4 சென்டிமீட்டர். அடுத்தது உதவிப்படம். இந்த செவ்வகத்துக்கு பெயர் கொடுக்கணும். ஹேண்டு முதல் எழுத்து H, இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கடிகாரத்தின் எதிர் திசையில் HAND. கொடுக்கப்பட்ட அளவுகளை பிரதியிட்டுக்கலாம். HA சமம் 7 சென்டிமீட்டர். இப்போ இந்த செவ்வகத்தின் நீளம் தான் 7 சென்டிமீட்டர். HA 7 சென்டிமீட்டர்னால் இதனுடைய எதிர்ப்பக்கம் DN இதுவும் 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். AN 4 சென்டிமீட்டர், அதாவது இந்த செவ்வகத்தின் அகலம் 4 சென்டிமீட்டர். AN 4 சென்டிமீட்டர்னால் HD இதுவும் 4 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். செவ்வகத்தின் அனைத்து உட்கோணங்களும் 90 டிகிரியாக இருக்கும். உதவிப்படத்தை மையமாக கொண்டு உண்மை வரைபடத்தை வரைஞ்சிக்கலாம். முதல்ல HA சமம் 7 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைஞ்சிக்கணும். வரைந்த உடனே பெயர் கொடுத்துக்கலாம். HA 7 சென்டிமீட்டர். A என்ற புள்ளியிலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிக்கலாம். செங்குத்து கோட்டினை பாகைமணியை பயன்படுத்தியும் வட்டக்கவராயத்தை பயன்படுத்தியும் வரைய முடியும். கணக்கில் வட்டக்கவராயத்தை பயன்படுத்தி தான் வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம வட்டக்கவராயத்தை பயன்படுத்தி செங்குத்து கோடை வரைஞ்சிக்கலாம். தோராயமாக ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி ஒரு ஆர அளவினை கொண்டு ஒரு வட்டவில் எடுத்துக்கலாம். இந்த ஆர அளவை மாற்றவே கூடாது. முதல்ல A என்ற புள்ளியை மையமாக கொண்டு ஒரு அரை வட்டத்தை வரைஞ்சிக்கலாம். HA அப்படிங்கிற கோட்டு துண்டில் வட்டவில் வெட்டிக்குது இல்லையா, இதிலிருந்து ஒரு வட்டவில் வரைஞ்சிக்கலாம். மீண்டும் இதிலிருந்து மற்றொரு வட்டவில் வரைஞ்சிக்கணும். எதுக்குமே அளவு மாற்றவே கூடாது. இப்போ இந்த 2 வட்டவிற்களிலிருந்து மேற்புறமாக 2 விற்கள். இப்போ இதிலிருந்து ஒரு வட்டவில். இந்த 2 வட்டவிற்களும் வெட்டிக்குது இல்லையா, இந்த புள்ளியையும் A என்ற புள்ளியையும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ ஏவிலிருந்து 4 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள வட்டவில் வரைஞ்சிக்கலாம். அது AXஐ வெட்டும் புள்ளிக்கு N அப்படின்னு பெயர் கொடுக்கணும்.
ஏஎன் என்ற பக்கமும் ஹச்டி என்ற பக்க அளவும் சமம். இப்போ இது 4 சென்டிமீட்டர்னா இப்போ இதுலேயும் ஹச்சை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள ஒரு வட்டவில் வரைஞ்சிக்கலாம். ஹச்ஏ 7 சென்டிமீட்டர் அப்படின்னா என்டி இதுவும் 7 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். எண்ணை மையமாக கொண்டு ஒரு வட்டவில் வரைஞ்சிக்கலாம். இந்த 2 வட்டவிற்குள்ளும் வெட்டும் புள்ளிக்கு டி அப்படின்னு பெயர் கொடுத்துடணும். ஹச்டி என்டி ஆகியவற்றை இணைக்கணும். ஏஎக்ஸ் அப்படிங்கிறது செங்குத்து கோடு, ஏஎன் அளவு 4 சென்டிமீட்டர். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஹேண்ட் அப்படிங்கிற செவ்வகத்தை வரைஞ்சிட்டோம். ஹச்ஏ நீளம் எல் சமம் 7 சென்டிமீட்டர், ஏஎன் இந்த செவ்வகத்தின் அகலம் பி சமம் 4 சென்டிமீட்டர். எப்படியெல்லாம் வரைஞ்சோமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அப்படியே வரைமுறையில் எடுத்து எழுதிக்கணும். ஹச்ஏ சமம் 7 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைந்தேன். ஹச்ஏ பெர்பெண்டிகுலர் ஏஎக்ஸ் வரைந்தேன், அதாவது செங்குத்து கோடு வரைஞ்சிக்கிட்டோம். ஏவை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள வட்டவில்லை ஏஎக்ஸில் வரைந்தேன். அது வெட்டும் புள்ளி என் என பெயரிட்டேன். ஹச்சை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில்லும் எண்ணை மையமாக கொண்டு 7 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள ஒரு வட்டம் வில்லும் வரைந்தேன். அவை வெட்டுகின்ற புள்ளிக்கு டி என பெயரிட்டேன். ஹச்டி என்டி ஆகியவற்றை இணைத்தேன் ஃபைனலாக. ஆகவே ஹேண்ட் என்பது நமக்கு தேவையான செவ்வகம் ஆகும். இதைத்தான் நம்ம வரைமுறையில் எழுத போகிறோம். வரைமுறை: முதல்ல ஹச்ஏ சமம் 7 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்தேன். இரண்டாவது, ஏயில் ஏஎக்ஸ் பெர்பெண்டிகுலர் ஹச்ஏயை வரைந்தேன். ஏவை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில் வரைந்தேன். அது ஏஎக்ஸை எண்ணில் வெட்டுகிறது. ஹச் மற்றும் எண்ணை மையங்களாக கொண்டு முறையே 4 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட விற்கள் வரைந்தேன். அவை டியில் வெட்டுகிறது. ஐந்தாவது, ஹச்டி மற்றும் என்டி ஆகியவற்றை இணைத்தேன். கடைசியாக ஹேண்ட் என்பது தேவையான செவ்வகம் ஆகும். அடுத்தது பரப்பளவை கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கில் நாம் வரைஞ்ச ஹேண்ட் என்ற செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எல்பி சதுர அலகுகள். எல் அப்படின்னா நீளம், இந்த கணக்கில் 7 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர், 7 நாங் 28. ஸோ 28 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் சார். பயிற்சி 5.5 இதே ரோமன் லெட்டர் 3 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.